எஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ஆக்டர்னு பல துறைகள்ல சாதிச்சு தன்னோட திறமையால மக்கள் மனசுல இடம் பிடிச்சவரு. இப்ப வரைக்கும் எல்லாரும் ஆதினா ஆதினா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பிடி சார், ஹிப்ஹாப் தமிழ்ல ஆதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காம வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை 4, அரண்மனை 4ஓட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும். ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலாக நெட்டில், ஆதி நான் கம்பேக், ஆதி நான் கம்பேக்னு. ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க. அண்டு முந்தானத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன், படத்தில் 3 பாட்டு ட்ரெண்டிங் 1, ட்ரெண்டிங் 2, ட்ரெண்டிங் 3ல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது. ஓய்வு எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது. ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அரண்மனை 4 நல்ல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியிலே அடுத்த வாரம் இப்போ 4 நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பிசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம். அது அப்படியே இப்போ தான் 9th ட்ரெண்டிங்கில், அதுவும் டாப் 10க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே டைரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம், டக்குன்னு ட்ரெண்டிங் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு இந்த படம். இப்போதான் RR இப்போதான் கரெக்டாக முடித்தோம், ஒரு 2 நாள் முன்னாடி தான். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓகே. ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த படத்தை பார்க்கும் பொழுது, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப், ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக். அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது. ஸோ வந்து படம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும், ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும். செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிடில் அப்படி ஒரு மொமெண்ட். அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ். ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப. அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நன்றி கார்த்திக். அருமையான ஒரு படம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு. திரு ஐசரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம், பட் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திக் அங்கே கூப்பிட்டு போகிறப்ப இந்த கதையை சொல்லுங்க, அவர் வேணாம்பாரு, அப்புறம் வேற எங்கா போகலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனால் அவர் வந்து இது நம்ம தான்ப்பா சொல்லணும், இது கரெக்டு, இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்கார். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு, பார்த்துட்டு என்னப்பா அது லிஸ்ட்ல இல்லை இந்த படம், பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன் லிஸ்ட்ல இல்லைப்பா அந்த படம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன், சூப்பர் அப்படின்னாரு. பொதுவாக மனசுல வரத டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு. ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவர் கூட நெருக்கமாக வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி. நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன். கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா அது எப்படின்னா இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கலாம் கேட்பேன். பொறுமையா எனக்கு உட்காந்து விளக்குவாரு. ஸோ படங்களை பத்தி பேசுறது இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு. நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கும் ஒரு நன்றி. அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம், நடிப்போம், ஒரு 3 மாதம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியா பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் எனக்கு பர்சனலாக. ஸோ வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய
நான் சந்தித்த கொஞ்சம் ஒர்க் பண்ணி டிராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன். காஷ்மீர் அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தா மீட் பண்ண, மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண, அகைன் டிராவல் அந்த இந்த இதில் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப இந்த படத்தில் இணைஞ்சேன். ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. சுட்டி அரவிந்தன் நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் வருவார். அவர் வந்து நான் மீசையம் இருக்கு டைமில், நட்பே துணை டைமில் அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு. திரும்ப அந்த அவரை வந்தார் இந்த படத்துல. இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளை இல்லை, நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வரும், அப்போ அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு, எனக்கு அதை சாப்பிட்டேன். திரும்ப இந்த படத்துல வந்து அவர் கூட நடித்தேன். அதே மீன் குழம்பு வந்துச்சு. உண்மையிலே இந்த அவர் சார் இல்லை, பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலேயே சூப்பர். அதை வந்து சும்மா அனுப்பிச்சா கூட, வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தோம், பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லாம் இளவரசு சார் இருக்காரு, பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாளுக்கு அப்புறம் அவர் இந்த திரும்ப இப்போ ஒர்க் பண்ணேன். அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவரு கூட ஒரு 10-15 நாட்கள். ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது. வந்து அதுக்கு நன்றிகள் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம், பிரபு சார், அஸ்வின், விக்கி, அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவரு. ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும், அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரான்மெண்ட். அது இவ்வளோ ஆர்டிஸ்ட், ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கோட் சீன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு, பாக்யராஜ் சார் இருக்காரு, இளவரசு சார் இருக்காரு, மதுவந்தி மேம் இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளா பயங்கர சூப்பர் காமா வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து, அது எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா அதுல பண்ற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தியேட்டர்ல May 24 ரிலீஸ் ஆகுது. நல்ல வருவாயையும் பெற்று தரும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். தாராளமா குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டுவாங்க, நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி. உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் திருப்தியா இருக்கும்னு நம்புறேன். யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும். மற்றபடி ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி. ரொம்ப திருப்தியான படமா அமைஞ்சுது. மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து சத்குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை. ஏன்னா நான் வந்து ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் a fantastic educationist திரு ஐஸ்ரீ கணேஷ் ஐயா அவர்களோட. அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் பல வருஷம், பல தலைமுறைகளா எங்க 2 குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு. பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள். அவர் தான் வந்து, அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல. மதுவந்தி நடிப்பாங்களா, அவ்வளோ பெரிய குடும்பமாச்சு, கேட்கலாமா, நடிப்பாங்களா, நடிப்பாங்கன்னு சொன்னா அவங்க அரசியல் இருக்காங்களே, இல்ல அரசியல் இருக்காங்களா, இல்ல நடிக்கிறாங்களே, இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும், கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடி சாருங்கிற இந்த படத்துல. அந்த ஒரு 8-9 days of work that I did, மொத்த டீமுமே such a vibrant bunch of youngsters doing fantastic work. Karthik and his entire team including the co-director Ram, எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுல இருந்து சரி, பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு மரியாதையா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்த விதம், எங்களை எங்க ஸ்கோப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம், அண்ட் என்ன ஸ்பீட்ல, அதுவும் நான் நடிச்ச என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சேலஞ்சிங்கா எனக்கு இருந்தது. நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலே ஃபர்ஸ்ட் ஷாட்டே 2 ஜாம்பவானோட, ஒரு பக்கம் பிரபு அங்கிள், இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள். ஸோ யூ கேன் இமேஜின்
ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட், பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், இட்ஸ் a ஹியூஜ் செட்டப். பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் யூ கார்த்திக் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க் as the director of this film. அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அவர் வந்து மல்டி ஃபேசட்டட். இது ஒண்ணுதான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது. இஸ் சச் அ பிக் ஆண்டர்பிரனர், ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ். அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லயும் எங்களுக்கு பங்கு இருக்கு. வி ஷேர் அ கிரேட் பாண்ட் வித் வேல்ஸ் வித்யாஷ்ரம். அவர் இந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்தாரு பாருங்க. ஒரு யங் டீம் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அப்படிங்கிற போது அந்த டீமுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ அலையஸ் மியூசிக் டைரக்டர் who is celebrating his 25th film as music director with this picture, PT sir. One of the most down to earth people I have come across. ஹிப் ஹாப் தமிழா. என் பையன் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சாமா, நான் ஃபேனுன்னு சொன்னேன்னு கொஞ்சம் தயவுசெய்து போய் சொல்லிடு, ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன், தயவுசெய்து போய் சொல்லிடு அப்படின்னா. அண்ட் ஸோ டவுன் டு எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், வெரி வாண்டட், வெரி வார்ம் அண்ட் வெரி டிக்னிஃபைட். இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் டீம். அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார், விக்கி, எல்லார பத்தியும் சொல்லணும். பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சார்ல நான் பண்ணிருக்கிற இந்த ரோல். கண்டிப்பா நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு தி என்டையர் டீம். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.